முத்தமிழில் ஆன்மீகத்தில் திதிகள் 16. சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது அமாவாசை. சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பௌர்ணமி. இந்த வகையில் நம் ஆன்மீக முத்தமிழர்கள் திதியை வளர்பிறை, தேய்பிறை என்றும் 16 வகையாக பிரித்து வைத்துள்ளனர். இந்த அடிப்படையில் நாம் வசிப்பது பூமியில். பூமியில் சூரியன், சந்திரன் கதிர்வீச்சுக்கள் 14 அமாவாசை, பௌர்ணமி சேர்ந்து 16 வகை திதியில் தட்பவெப்பநிலைகள் உடல்நிலையில் மாறுபடும். இந்த அடிப்படையில்தான் 16 வகை திதிகளை ஆன்மீக நம் மூதாதையர்கள் வகுத்து வைத்துள்ளனர். இந்த 16 வகை திதிகளின் அடிப்படையில் தட்பவெப்பநிலைகள் நாம் வாழும் பூமியில் மாறுபடும். இது எல்லா உயிரினத்திற்கும் பொருந்தும். தாவர வகைகள், ஊர்வன, நீர்வாழ் உயிரினங்கள், பட்சிகள், விலங்குகள், பஞ்சபூதங்கள் அடிப்படையில் பிணிகள் ஏற்றத்தாழ்வு மத்தியஸ்தம் அடிப்படையில் மாறுபடும். இந்த அடிப்படையில்தான் உணவுகள், விரதங்கள், வழிபாட்டு முறைகளை நம் ஆன்மீக முத்தமிழர்கள் 16 வகை திதி அடிப்படையில் பிரித்து வைத்துள்ளனர். அந்த அடிப்படையில் இந்த 16 திதிகளுக்கும் ஒவ்வொரு திதியிலும் ஒவ்வொரு வித உணவுகள், ஒவ்வொரு வித வழிபாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றன. அந்த 16 வகை திதிகள்: 1. பிரதமை, 2. துவிதியை அல்லது துதியை, 3. திரிதியை அல்லது திரிதியை, 4. சதுர்த்தி, 5. பஞ்சமி, 6. சஷ்டி, 7. சப்தமி, 8. அஷ்டமி, 9. நவமி, 10. தசமி, 11. ஏகாதசி, 12. துவாதசி, 13. திரையோதசி, 14. சதுர்தசி. இது வளர்பிறை, தேய்பிறை அடிப்படையில் வரும். வளர்பிறையில் வரும்போது 15வது பௌர்ணமி, தேய்பிறையில் வரும்போது 16வது அமாவாசை. இந்த அடிப்படையில் 16 வகை திதிகளும் நம் உடல் ரீதியாக பூமியில் சூரியன், சந்திரன் கதிர்வீச்சுக்கள் மற்றும் பிற கோள்களின் கதிர்வீச்சுகள் ஊடுருவுகின்றன. இந்த அடிப்படையில் நாம் உடலில் ஏற்ற தாழ்வு சமநிலைகள் ஏற்படுகின்றன. இதைத்தான் ஆன்மீக முத்தமிழர்கள் 16 திதி என வகையிட்டு உள்ளனர். அதிலும் 16யும் தமிழ் மொழி அடிப்படையிலேயே பெயர் இட்டுள்ளனர். முதல் திதி பிரதமை. புராணத்தில் பிரணவ மந்திரம் ஓம், அதாவது முதல் மந்திரமே எல்லா வழிபாட்டுக்கும் பயன்படுகிறது. அனைத்து கடவுளுக்கும் உச்சரிப்புக்கு முன்னும் ஓம் என்ற அடிப்படையில் வகுக்கப்படுகிறது. ஓம் கணநாதா, ஓம் முருகா, ஓம் சக்தி, ஓம் சிவ, ஓ நமோ நாராயண. இப்படி முதல் அடிப்படையில் வகுப்பு மூலம் பிராணம் என்பது பிராண மந்திரம். இதுவே முதல் மந்திரம் என்பதால் அதை பிரதானம் என்ற தமிழ் மொழி அடிப்படையில் பெயரிட்டுள்ளனர். மேலும் முதல் இடம், முதன்மை, முதல் தொடக்கம் என்று 1வது எண்களையே நம் முன்னோர்கள் பிரதானம் என்று பெயரிட்டுள்ளனர். மேலும் நம் முன்னோர்கள் சொன்ன வாக்கியத்தையே அன்று முதல் இன்று வரை பிரயோகித்து வருகின்றனர். பிரதானம் என்ற முதல் தமிழ் வார்த்தை எண் என்பதை. எண்சாண் உடம்புக்கு தலையே பிரதானம் என்பதே அந்த முதல் வகை எண். நம் கையளவு 8 என்ற அடிப்படையில் கட்டை விரல், ஆள்காட்டி விரலை அளந்து பார்த்தால் ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரர் மூவருக்குமே உடம்பின் அளவு 8 சாண் தான் இருக்கும். இதைத்தான் இசைத்தமிழில் கவிஞர் 8 மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றான் என்று உடம்பு அடிப்படையில் தான் சொல்லுவார். அவர் கட்டடத்தை அடிப்படையில் சொல்லலை. எல்லா உயிரினங்களுக்கும் ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரருக்கு அவரவர்கள் ஆள்காட்டி விரல், கட்டை விரல் அடிப்படையில் ஜான். இதை கால் முதல் சிரசு வரை அளந்து பார்த்தால் 8 என்ற எண்ணிக்கையில் தான் வரும். இதைத்தான் கவிஞர் 8 மாளிகையில் என்று உடம்பை குறிப்பிட்டுள்ளார். இந்த அடிப்படையில்தான் பிரதானம் என்பது முதன்மை என்ற திதியை தட்பவெப்ப நிலையை குறிக்கும் சொல்லாக நம் ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிட்டு உள்ளனர். மேலும் ஆலயத்தில்
கருவறை கடவுளை பிரதான மூர்த்தி என்றும், முடியாட்சியில் அரசை பிரதான அரசு என்றும், குடி ஆட்சியில் தேசத்தின் மூத்த குடிமகனை மரியாதையாக பிரதம என்பதை மரியாதைக்குள்ள சேர்த்து பிரதமர் என்று முதன்மை மந்திரியை மீண்டும் மீண்டும் நம் அடிப்படையில் புராண அடிப்படையில் தான் உரைக்கப்படுகிறது. பேர் தான் மாறுபடுதோ ஒழிய வழிபாடுகள் எல்லாம் நம்ம ஆன்மீக முத்தமிழர்கள் வகுத்த அடிப்படையில் தான், பேர் மட்டும்தான் மாறுபடுது. இதுதான் கீதையில் மாற்றம் ஒன்றே நிரந்தரம் என்று உபதேசித்த மந்திரம். மேலும் நாம் நடைமுறையில் வழிபாட்டு முறையில் உள்ள வழிபாடுகளை சில நினைவு கூர்ந்து பார்ப்போம். புரட்டாசி மாதம் அமாவாசை அடுத்த முதல் தினம் பிரதமை, இதை பாட்டமி என்பார்கள். முதலில் ஆரம்பம் என்பது பாட்டமி, இதை பிரதமை என்பார். நவராத்திரி ஆரம்பம். ஐப்பசி மாதம் அடுத்து வரும் முதல் திதியில் பிரதமையில்தான் சஷ்டி கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் சிவாலயங்களில் விஷ்ணு ஆலயங்களிலும் சப்தகன்னிகளில் முதல் இடம் வகிப்பது பிராமி என்ற சப்தகன்னியின் முதல் பெயரும் பிரதமையெல்லாம் ஆரம்பிக்கும். பிரதமை திதியில் பிராமி என்ற சப்தகன்னி மூத்த கன்னியை வழிபடலாம். ஆரம்பம் மஞ்சள் வஸ்திரம் உடுத்தி கல்விக்கான வழிபாடுகளை பிராமி என்ற அடிப்படையில் வழிபடுகின்றனர். மேலும் சந்திரனோட கதிர்வீச்சு பூமியில் குறைவாகவும், அதாவது சூரியன், பூமி, சந்திரன் இந்த அடிப்படையில் நேர்கோட்டு பாதையில் வரும்பொழுது அமாவாசை. இதில் சூரியனை சந்திரன் கதிர்வீச்சு தடைப்பட்டு சூரிய சந்திரனுக்கு கதிர்வீச்சு ஊடுருவிதான் நாம் வாழும் பூமியில் படுகிறது என்பதாலேயே சூரியன், சந்திரன், பூமி உருவாகும் அமாவாசை என்று விழாக்கள் எடுக்கப்படுகின்றன. நவராத்திரி, சஷ்டி போன்ற விழாக்கள். இதன் மூலம் சூரியன் கதிர்வீச்சு சந்திரன் மேல் பட்டு சந்திரன், சூரியன் இரண்டு கதிர்வீச்சும் பூமியில் படுகிறது. இதனால் வளர்பிறை பிரதமை என்பார்கள். அடுத்தது சூரியன், பூமி, சந்திரன், இது பௌர்ணமி. இந்த அடிப்படையில் சூரியன் கதிர்வீச்சு நேரடியாகவே பூமியின் மேலே படுகிறது. அதாவது நாம் வாழக்கூடிய பூமியில் நேரடியாக படுகிறது. பூமியில் பட்டு அதுக்கப்புறம்தான் நேர்கோட்டில் இருக்கிற சந்திரனுக்கு போகுது. இந்த அடிப்படையில் பலகீனம் குறைவாகனால முதல் திதியில் பாட்டமையில் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். காரணம், அமாவாசை என்பது அடுத்து வளர்பிறை. அப்போ சூரியன், சந்திரன் கதிர்வீச்சு பூமியில் படும். பௌர்ணமி அடுத்து தேய்பிறை. அப்போ சந்திரனோட கதிர்வீச்சுகள் பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இந்த அடிப்படையினாலேயே அமாவாசை அடுத்த வளர்பிறையில் பாட்டமியை ஏற்றுக்கொள்வார்கள். தேய்பிறை பிரதமை என்ற பாட்டமி ஒதுக்குவார்கள். ஆன்மீக முத்தமிழில் உடலில் தட்பவெப்ப நிலைகள் மாறுபடும் என்பதாலே ஆன்மீக வழிபாடுகளில் மாற்றம் செய்வார்கள் முன்பிலிருந்து இன்று வரை. இரண்டாவதாக வரும் திதி துவிதியை அல்லது துதியை. துதி என்பது பேசுவது. இரண்டு தன்மையில் பேச வேண்டும். யார்கிட்ட என்ன சொல்லணும், யார்கிட்ட என்ன சொல்லக்கூடாது என்பதை துதி பாடுவார்கள் என்பார்கள். அதே மாதிரி துவிதி என்பது பாவம், புண்ணியம், நல்லது செய்கிறது, கெட்டதல் செய்யுது. இதை இரண்டு என்பதற்கு தமிழில் ஒரு எழுத்துக்குமே தூ என்றால் இரண்டு என்ற சொல்லும், விதி என்றால் பாவம், புண்ணியம் என்ற சொல் அடிப்படையில் துதிவி என்று நம் தமிழ் அடிப்படையில் துதியை என்ற இரண்டாவது குறியீடை இரண்டாவது திதியாக சுட்டிக்காட்டியுள்ளனர் நம் ஆன்மீக முத்தமிழர்கள். இதனையே நாடகத்தமிழில் மக்கள் திலகம் நடித்தவர்களில் விதியை பற்றி என்ன குறிப்பிட சொல்கிறீர்கள் என்று விவாத மேடையில் மகளிர் மக்களிடம் விவாதிப்பார்கள் அரசர்கள். அந்த அடிப்படையில் அவர் சொல்வது, விதி என்பது சந்தர்ப்பம் என்ற ஒரு பொருளும் உண்டு. வணிகர், பார்வேந்தர், தனிகர் தடம் மாறி சென்று விட்டால் உலகம் அவரை பார்த்து ஐயையோ அவரோ செய்துவிட்டார், விதி அவரை மாற்றிவிட்டது என்று அவருக்கு சாதகமாகவும், அதே தவறை ஒரு ஏழை செய்துவிட்டால் அகம் பிடித்தவன்
அகம்பாவி, அநியாயக்காரர் என்று பழி சுமத்தும். அதாவது சந்தர்ப்பம் என்ற அடிப்படையில் நல்லவருக்கு புண்ணியமாகவும், அனுபவம் என்ற அடிப்படையில் ஏழைகளுக்கு பாவமாகவும் சுட்டி காட்டப்படுகிறது. இதைத்தான் விதி ஒரு இடத்துல நல்ல ஒரு வசதி உள்ளவர்களுக்கு நல்லது செய்து ஏழைகளுக்கு மன உளைச்சலை தருகிறது என்பதை சூட்சமமாக நாடகத்தமிழில் குலே பகவாலி என்ற நாடகத்தமிழில் எடுத்துரைத்திருப்பார். இதையே இசைத்தமிழில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த நான் பெற்ற செல்வம் என்ற நாடகத்தமிழில் இசைத்தமிழில் கவிஞர் எழுதியிருப்பார். வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், இல்லாதார் கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவர் கேட்டால் நடிப்பென மறுக்கும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா என்று பூமியிலுள்ள உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாட்டினை சுட்டிக்காட்டி விதி, சந்தர்ப்பம், அனுபவம், நம்பிக்கை என்ற அடிப்படையில் செயல்படுவதாலேயே இதை இரண்டு தன்மை உள்ளத துதுவி என்று ஆன்மீக முத்தமிழர்கள் அன்றே வகுத்துள்ளனர். ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் இரண்டாவது திதியை. இந்த அடிப்படையில் சங்கடங்கள், மன உளைச்சல்கள், துயரங்கள் ஏற்படும் மனத்தோற்றம் உள்ளவர்களுக்கு சப்தகன்னியில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் மகேஸ்வரி என்ற தெய்வத்தை கருப்பு வஸ்திரம் அணிந்து துதிவை என்ற திதியில் நம் ஆன்மீக முத்தமிழர்கள் அன்று முதல் இன்று வழிபட்டு வருகின்றனர். காரணம், விதி என்பது சந்தர்ப்பம், நம்பிக்கை, அனுபவம் என்ற அடிப்படையில் சில தவறுகளை சுட்டிக்காட்டவும் செல்கிறது, சில பிறருடைய குணங்களையும் நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதையே விதி என்று விதி இரண்டு தன்மை சொல்வதால் துவிதி, துதியி என்று நம் ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிட்டுள்ளனர். மூன்றாவது தமிழ் ஆன்மீக முத்தமிழில் உள்ள எண்ணிக்கையில் திருதியை அல்லது திருதியி. இரண்டு பாம்புகள் பின்னினால் அதுக்கு பேர் பின்னல். ஆனால் மூன்று தன்மையில் உள்ள கயிறை பின்னுவதால் திரிதி. மூன்று ரோமங்களை எடுத்து மகளிர்கள் பின்னுவது திரித்தல் என்பார்கள். அதாவது சடையை பின்னுவது திரித்தல் என்பதார்கள். பின்னல், சடை, கயிறு திரித்தல் மற்றும் கூந்தல் பின்னுதல் இது போல் அனைத்தும் மூன்று இலைகள் அடிப்படையில் செயல்படுவதால் மூன்று தன்மை. இதை திருதியை என்பார்கள். மேலும் திரவ, வாயு, திட தன்மையிலுள்ள கடல் நீர், வாயுத்தன்மையில் மேகம் கடல் நீரை உறிஞ்சி மழையாக பெறுவதை அதையும் பயன்படுத்தி நம் ஆன்மீக முத்தமிழர்கள் உழவுத் தொழிலை செய்தார்கள். அந்த உழவுத் தொழிலையும் மூன்று தன்மையில் செய்தார்கள். 1 பிசானம், 2 இடக்குருவை, 3 சம்பா. அதாவது தானியம் விளையும் செயல்பாட்டையே திருத்தி அமைத்தல் என்பார். இதையே திருதியை என்றும் மூன்று வகையில் உள்ள தன்மையை குறிப்பிடார். மேலும் திரிபலா, திரி கடுகு, திரி சங்கு என்றும் மூன்று தன்மை கொண்ட உபகரணங்கள், தளவாடங்கள் தன்மைகளை திரி என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழர்கள் மொழி அடிப்படையில் எண்களை வகுத்துள்ளனர். அவ்வாறு பெறும் பிசானம், இடகுருவை, சம்பா நெற்கதிர்களை பூமியில் வாழும் மனிதர்கள் மீண்டும் மீண்டும் நினைவில் வைத்துக்கொள்ளணும். நாம் சந்திரனில் வாழல, சூரியனில் வாழல, சனி கிரகத்தில் வாழல, பூமியில் வாழ்கிறதுனால அங்கே என்ன உணவு முறை, தட்பவெப்பநிலை இருக்குதோ அதுக்கு தக்கதான் நம்ம வாழ்வாதாரத்தை செயல்படுன்னு. சந்திரனில் அது இருக்குது, அதை வச்சு பூமியில் வாழலாம் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரன்லேருந்து கதிர்வீச்சு படுது, சூரியன்லேருந்து கதிர்வீச்சு பூமிக்கு படுது, சனி கிரகத்திலேருந்து கதிர்வீச்சு பூமிக்கு படுது. இது எல்லாம் ஒரே நேர்கோட்பாதையில் உழும்போது தன்மை மாறும், பகுதி பகுதியாக மாறும். இதைத்தான் 16 அடிப்படையில். இந்த அடிப்படையில் 3 அடிப்படையில் விளையும் சம்பா, பிசானம், இடகுருவையை, அரிசியை முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 வயது ஆனாலும் காது குத்து அரிசி என்று அரிசியை இது பண்ணுறாங்க. அச்சதை என்றால் அரிசி என்று ஒரு பொருள். உணவு தான் நமக்கு மெயின். உணவு இல்லைனாலும் நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலுமே பயன்படாது. வைத்தியரிடம் போனாலுமே
சாப்பிட்டுட்டு மருந்தை போடுன்னு தான் சொல்கிறாங்க. மருந்தை போட்டுட்டு நீ சும்மா இருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆக உணவு தான் மருந்து. அந்த உணவை தான் எப்படி சாப்பிடணுங்கிறத அந்த 16 வகை திதியில் நம்ம ஆன்மீக தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அட்சதை என்பது அரிசி. அடுத்தது மாங்கல்யம், திருமாங்கல்யம். இதில் மஞ்சள் தடவி அரிசியை அட்சதையாக போடுவாங்க. 3வது இறந்த பெண்ணு அந்த சரீரத்துக்கு வாயில் இனிப்பு வச்சு அரிசியை போடுவாங்க. இது வாய்க்கு உள்ள அரிசி. அப்போ பிறப்பு காதுகுத்து அரிசி, வாழ்வாதாரம், நன்மை தீமைகளை அறியக்கூடியது அட்சதை. இறப்புக்கு பின் போடுவது வாய்க்கரிசி. இது 3 தன்மையில் உள்ளது. இதைத்தான் அட்சதை என்பது திரிச்சை என்றும் சொல்வார்கள். மேலும் சித்திரை மாதம் என்பது ஆன்மீக முத்தமிழரின் தமிழ் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு அன்றுதான் எடுக்கப்படுகிறது. ஆன்மீக தமிழர்கள் இந்த அடிப்படையில் வரும் அமாவாசை அடுத்து 3வது வரும் திருதியை. இதில்தான் சிவன் பிரம்மா இருவருக்கிடையும் வாக்குவாதம் நிகழ்ந்து, அதாவது சோமநாதர் கௌரி கங்கா திருமணத்தின் போது பிரம்மன் தீட்சகராக இருந்து அட்சதை வழங்க வேண்டிக் கொண்டார். அந்த அடிப்படையில் பிரம்மனின் 5 சிரசுகளில் 5 திசையிலிருந்து தட்சணை கொடுக்க வேண்டும் என்று வேண்டியதன் பேரில் 4 திசை 5வது திசை எந்த இடத்தில் கொடுக்கும் விவாதம் வரும்போது சிவன் பிரம்மனின் தலை கணத்தை குறைப்பதற்காக ஒரு தலையை பீத்து கையில் ஒட்டி கொண்டு இதுவே கபாலத்தை திருவுடாக மாற்றி பிரம்மன் சாபமிட்டார். இந்த சாப விமோச்சனம் தேடுவதற்காக சித்திரை மாதம் வரும் 3வது பிறை, அதாவது திருதியில் அன்னபூர்ணியிடம் விஷ்ணுவின் துணை உதவியால் சிவன் பிச்சை கேட்கிறார். கபாலத்தை ஏந்தி வந்தவர் பிச்சை கேட்கிறார். அதனால் சிவனுக்கு பிச்சாண்டி என்ற ஒரு பெயரும் உண்டு. அவ்வாறு பிச்சை கேட்கும்போது அன்னபூர்ணியிடமிருந்து அட்சய பாத்திரம் என்பது அன்னம். இந்த அடிப்படையில் அன்னபூர்ணி சிவனின் கையில் இருக்கும் அட்சய பாத்திரத்தில் அரிசியை இடுகிறாள். விஷ்ணு அந்த சமயத்தில் கைகளை மடக்கி கபாலத்தை விட்டுவிட்டு பின்னோக்கி செல்ல சொல்கிறார் சிவனை. அவ்வாறு செய்து விடுகிறார். அந்த அட்சய பாத்திரம் ஓட்டையின் வழியாக கீழே வடிய அந்த அட்சய பாத்திரம் நிறையாது. இதற்கு மாறாக விஷ்ணு ஒரு சூட்சமாக முறையில் உங்கள் 5 விரல்களையும் மடக்கிக் கொள்ளுங்கள் என்று சிவபெருமானிடம் விஷ்ணு சொல்கிறார். இந்த அடிப்படையில் அன்னபூர்ணியிடம் நீ அந்த கபாலம் சிவனின் கையில் ஒட்டி கொள்ளும் வரை அட்சயத்தை, அதாவது அரிசியை அன்னபூர்ணி என்ற அடிப்படையில் நீ வழங்கி கொண்டே இரு என்று கூறும்பொழுது இந்த அடிப்படையில் அன்னபூர்ணி அரிசி வழங்கி கொண்டே இருப்பார். அந்த கபாலத்திலிருந்து அரிசி கீழே போய்கிட்டே இருக்கும். அப்போ மீண்டும் இந்த கையில் சிவபெருமான் கையில் அந்த கபாலம் வந்து ஒட்டி கொள்ளும்போது விரலை சிவபெருமான் மடக்க செஞ்சிருவார் விஷ்ணு பகவான். மடக்கும்போது அந்த கபாலத்துக்கு அது இருக்கும் தன்மை எடுப்படாமல் கவுந்து அந்த கபாலம் உடைந்து சாப விமோச்சனம் பெறுவார் பிச்சாண்டவர் என்ற சிவபெருமான். ஆகையினால் சித்திரை மாதம் ஒரு அட்சய திதியில் உணவுகளை தான் தானியங்களையும் இல்லாதவர்களுக்கு வழங்க சொல்வார்கள் ஆன்மீக முத்தமிழர்கள். பூமியில் வாழும் மனிதர்களுக்கு உணவே மருந்து. ஆபரணங்களோ ஆடைகளோ அணிகலன்களோ தளவாடங்களோ கிடையாது. இந்த அடிப்படையில் சித்திரை மாதம் வரும் 3வது திதியில் வளர்பிறை திதியில் அட்சய திதி என்று ஆன்மீகத்தில் கொண்டாடப்படுகிறது. இது ஆபரணங்கள் வாங்குவதற்காக இல்லை, உணவு தானியம் வழங்க வேண்டும். காரணம், சித்திரை மாதத்தில் தமிழ்நாட்டில் பூமியில் வாழும் மக்களுக்கு கிடைப்பது கோடைக்காலம். அப்பொழுது உடம்புக்கு தேவையான சக்திகள் அதிகம் தேவைப்பட உணவிலிருந்து தான் கிடைக்கிறது. இந்த அடிப்படையில் தான் 3வது திதியில் ஏற்படும் தட்பவெப்பநிலை மாற்றம் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர்களுக்கு உடல் பிணிகளை போக்குவதற்காக அட்சதை திதி என்று சித்திரை மாதம் 3வது திதியில் உணவுகளை ஆலயங்களில் வைத்திய முறையில் அன்னதானமாக இடுகின்றனர். எந்த ஆலயங்களிலும் ஆபரணங்களோ தளவாடங்களோ உபகரணங்களோ வழங்கப்படவில்லை. இது ஆன்மீக முத்தமிழரின் வைத்திய வழிபாடு. மேலும் வாழ்க்கை நெறிமுறைப்படி பகுத்தறிவுப்படி யோசித்தாலும்
அட்சய திதி அன்னைக்கு நகை வாங்கணும்னு சொல்கிறவங்க நகையை வாங்குகிறாங்க. அப்போது அடுத்தது அந்த நகையை அடகு வைக்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் நகையை அடகு வச்சதை மீட்டெடுக்கணும் அப்படிங்காங்க. அப்போ எதுக்கு நகையை வாங்கணும், எதுக்கு அடகு வைக்கணும், எதுக்கு மீட்டெடுக்கணும்? இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அன்னதானம் செய்கிறதுனால உடம்புல ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு ஊட்டச்சத்து, உயிர் சத்துக்கள் கிடைக்கின்றன. உடல் வளர்ச்சி பெறுகின்றன. சித்திரை மாதம் உடலில் உள்ள சூடுகள் தணிகின்றன. இந்த அடிப்படையில் தான் ஆண், பெண் அர்த்தநாதீஸ்வரர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் அட்சய தானம், அதாவது தர்மம் தானம் பண்ணுங்கள் என்பது உணவை தானமாக பண்ணுங்கள் என்பார்கள். பாண்டவர்கள் வனவாசம் செல்லும்போது வனத்தில் உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது அவர்களுக்கு வேண்டி சூரிய பகவானை தான் தேடினார்கள். சித்திரை மாதம் சூரியனோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். அப்போ குந்தி தேவி சூரியனை வழிபட்டு ஒருவேளை உணவுக்காவது எனக்கு வழிவிடுன்னு தான் கேட்டாங்களோ ஒழிய எனக்கு நகையை கொடு, ஆடையை கொடு, இருப்பிடத்தை கொடுக்குன்னு கேட்கவே இல்லை. இந்த அடிப்படையில் சூரிய பகவானும் உணவு இருந்தால் மனித வாழ்க்கைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், பிறருக்கு உதவுவார்கள், மன தர்மம், மன தைரியம் உண்டாகும் என்பதனாலேயே அட்சய பாத்திரம் என்று தான் கொடுத்தார். ஆபரணம் கொடுக்கலை சூரிய பகவான் குந்தி தேவிக்கு, ஆடைகளை கொடுக்கலை சூரிய பகவான் குந்தி தேவிக்கு. அட்சய பாத்திரம் என்றால் உணவுகளை வணங்கும், அள்ள அள்ள குறையாதது. அதிலும் ஒரு விதிமுறையோடு கொடுத்தார். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி. அதுபோல் அளவோடு உணவு உண்டால் தான் உடம்புக்கு நம்ம ஆரோக்கியம். கிடைக்கிறதுன்னு அதிகமாக தின்னாலும் உடம்புக்கு கேடு. அதனால் சாப்பிட்ட பிறகு இந்த அட்சய பாத்திரத்தை கழுவி வச்சிடணும்னு குந்தியிடம் சூரிய பகவான் ஒரு வேண்டுகோள் வைத்து தான் கொடுத்தார். இதையும் தட்டி பறிக்க, அதாவது அவர்கள் உணவு உண்டு விட்டால் அவர்கள் வறுமையில் இல்லாமல் ஓரளவுக்கு செழிப்பார்ப்பார்கள், துரியோதனிடம் வந்து தஞ்சம் கேட்க மாட்டார், தஞ்சம் அடைய மாட்டார் என்ற சூட்சமத்தை உணர்ந்து சகுனி அந்த அட்சய பாத்திரத்தையும் கிடைக்காம துர்வாச முனிவர் மூலம் கழுவிய பின்னு பாண்டவர்கள் இல்லத்துக்கு சாப்பிட போங்கன்னு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அப்போ கூட கிருஷ்ண பரமாத்மா தான் அந்த கழுவி வச்சல ஒரு கீரை ஒரு அரிசி இருக்கிறத உண்டு உலக சீவராம்சிய உணவு சமர்ப்பணம் என்றார். அதாவது அனைத்து உலகத்திற்கும் நான் இந்த உணவு சமர்ப்பமாக அளிக்கிறேன் என்று கூறியவுடன் அனைத்து உயிர்களுக்கும் பசி அடங்கிவிட்டது. அந்த அடிப்படையில் துர்வாச முனிவருக்கும் பசி அடங்கியதால் அந்த அட்சய பாத்திரம் காப்பாற்றப்படுகிறது. இது புராண காலத்திலே நடந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்போவும் உணவு உட்பட்டு போட்டால் வர்த்தக ரீதியாக பொருளாதாரம் ஈட்டிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அனைத்து நபர்களும் இல்லை, சிலரோட பொதுநலமன்றி தன்னலம் கருதி ஆபரணம் வாங்குங்கிறாங்க. ஆபரணத்தினால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, வாங்குவவர்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, அதை வர்த்தகம் பண்ணுவவர்களுக்கு தான் பிரயோஜனம். மேலும் அந்த வர்த்தக ரீதியில் வாங்கும் அன்று முதல் இன்று வரையில் யாரும் உயர்வானவர்கள் என்று இன்று வரை யாரும் தெளிவுபட புரியாது. ஆனால் உணவளித்தால் அந்த சித்திரை மாதத்தில் வரும் தட்பவெப்ப நிலையில் உள்ள உடல் ரீதியான உள்ள பிணிகள் மாறுபடும் என்பதற்காகவே சித்திரை மாதம் வரும் 3வது தின்று அட்சய பாத்திரம் என்ற அட்சய திதியில் உணவுகளை தான் ஆன்மீக முத்தமிழர்கள் இன்றும் வழங்கி வருகிறார்கள். ஆன்மீக வேறு தமிழ் வேறு என்று பிரித்து பார்க்கும் நபர்கள்தான் இதில் சில சூட்சமம் என்ற அடிப்படையில் குளறுபடியில் வர்த்தகம் புரிந்து அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் சந்ததிகளுக்கே பிற்காலத்தில் இடையூறு ஏற்படும் வண்ணம் சிலர் இடர்பாடுகளையும் சில செய்கைகளையும் செய்து வருகின்றனர். ஆனால் ஆன்மீக முத்தமிழர்கள் மட்டும்தான் அட்சய திதி என்று உணவுகளை தானமாக வழங்குகிறார்கள். ஆலயத்திலும் சரி, இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கே கொடுக்கக்கூடாது என்பது தான் ஆன்மீகத்தில் உள்ள உணவே மருந்து என்ற வைத்திய முறையில் அட்சய திதி என்று கொண்டாடப்படுகிறது. முடியாட்சியில் கூட அர்த்தனார் குலத்தில் பிறந்த பாரதியார், கவி பாடும் பாரதியார், குருவிகளுக்கு தான் வைத்திருந்த உணவை, தானியத்தை இரையாகத்தான் போட்டார். ஆடைகளையோ இருப்பிடங்களையோ அவர் கொடுக்கவில்லை. காரணம், எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு, தானியம், நீர் இந்த அடிப்படையில் தான் உயிர் வாழ உள்ள ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றது. இதைத்தான் அட்சய திதி என்று கொண்டாடப்படுகிறார்கள் ஆன்மீக முத்தமிழர்கள் மட்டும். தமிழ் வேறு ஆன்மீக வேறு பிரித்து பார்ப்பவர்கள்தான்
இதிலும் சூட்சம முறையில் கையாண்டு குளறுபடிகள் செய்வது. ஆலயங்கள் கூட சப்தகன்னியில் 3வது இடத்தில் உள்ளவை வைஷ்ணவி. வைஷ்ணவி என்பது விஷ்ணுவின் அவதாரம். விஷ்ணுவின் அவதாரம் அன்னபூர்ணி. இவர்களுக்கு நீல நிற ஆடை அணிந்து அன்னங்களை 3வது திதி அன்று சப்தகன்னிகள் 7ல் 3வது இடத்தில் இருக்கும் வைஷ்ணவிக்கு தானியங்கள் உணவுகளை வைத்து படைத்து வழிபடுகின்றனர். காரணம், தனது இல்லத்திலும் உணவு பஞ்சங்கள் வராமல் இருக்கவும் உயிர்காக்கும் உணவுகளை பேணி காத்து பராமரித்து தனக்கு வழங்குமாறும் வைஷ்ணவியிடம் வேண்டுவதே வைஷ்ணவி வழிபாடு. 3வது பிறை அன்று. முதல் பிரதமையன்று பிரமிக்கு, 2வது மகேஸ்வரிக்கு, 3வது வைஷ்ணவி என்ற அன்னபூர்ணி. இவர்களுக்கு நீல நிற ஆடை அணிந்து வழிபாடு செய்கிறார்கள் ஆன்மீக முத்தமிழர். மேலும் ஆடை, ஆபரணங்கள், தளவாடங்கள், உபகரணங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் போதாது, வேண்டும் வேண்டும் என்றுதான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் கேட்பார். ஆனால் உணவு தானியங்களை கொடுக்கும்போது அவர்கள் இறப்பை எந்த அளவு ஏற்றுக்கொள்ளுமோ, அவர்கள் உடல்நிலை எந்த அளவு ஏற்றுக்கொள்ளுமோ, பூமி, சந்திரன், சூரியன் கதிர்வீச்சுக்கள், தட்பவெப்பநிலை எவ்வாறு சமன் செய்து கொள்ள உணவு தேவைப்படுகிறதோ அந்த அளவு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். ஆகவே போதும் என்ற வார்த்தை அச்சயம் வழங்குவதில் மட்டும்தான் இருக்கிறது. ஆபரணங்கள், உபகரணங்கள், தளவாடங்கள் அறைகலன்களில் இல்லை என்பதை நம் ஆன்மீக முத்தமிழர்கள் முன்றே அறிந்து அச்சய திதி அன்று அன்னதானங்கள் இல்லாதவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கின்றனர். உணவு உண்ணும்போது கூட ஒரு பிடி அளவு, கைப்பிடி அளவு எடுத்து வைத்து கொண்டு உணவு அருந்துவார்கள் நம் ஆன்மீக முத்தமிழ். காரணம், அந்த இலையை வெளியில் போடும்போது கூட அதை எதிர்பார்த்து ஒரு எறும்போ, ஒரு குருவியோ, ஒரு நாயோ, ஒரு பன்னி இனமோ இல்லை நீர்வாழ் உயிரினங்களோ காத்துக்கிட்டு இருக்கும். ஒன்றுமே இல்லை, மண்ணிலேயே போட்டாலும் அதிலிருந்து ஒரு பாக்டீரியாக்கள் நமக்கு தேவையில்லாத உணவுகளை அதை எடுத்து உணவாக வழங்குகிறது. அச்சய திதி என்பது உணவு தான் தவிர ஆபரணங்களோ, அணிகலன்களோ, தளவாடங்களோ, உபகரணங்களோ கிடையாது என்பதை என் ஆன்மீக முத்தமிழர்கள் அன்றே உணவே மருந்து என்ற முறையில் 3வது அடிப்படையில் அச்சய திதியை கொண்டாடுகின்றனர் ஆன்மீக திருவிழாவாக. மேலும் அன்று முதல் இன்று வரை ஆடை, அணிகலன்கள், உபகரணங்கள் கொடுக்கும்போது குறிப்பிட்ட நபர்கள் தான் போவார்கள். ஆனால் ஆலயங்களில் வழிபடும் முறையில் அன்னதானம் என்று, அனைவருக்கும் அன்னதானம் என்று ஒரு வழிபாடு கடைபிடிப்பதனால்தான் இருப்போர் இல்லோரெல்லும் ஆலயங்களுக்கு சென்று ஒருவேளை உணவாது உண்டு உணவு என்ற மருந்தினை அருந்தி வருவதால் ஆலய வழிபாட்டில் உணவே மருந்து என்ற அச்சய திதியை திருவிழாவாக அன்று முதல் இன்று வரை ஆன்மீக முத்தமிழர்கள் எடுத்து வழிநடத்தி வருகின்றனர். ஆலயங்களில் அன்னதானம்தான் போடணுமோ ஒழிய ஆடை, ஆபரணங்கள், உபகரணங்கள், தளவாடங்கள் வழங்குவது கூடாது என்பதை அன்றே சூட்சமமாக எடுத்துரைத்திருக்கின்றனர் ஆன்மீக முத்தமிழில். 4வது திதி சதுர்த்தி. 4 பங்கு, 4ல் ஒரு பங்கு என்பது கால். அதாவது 4 வேதங்களை ரிக், யஜுர், சாம, அதர்மம். இதை சதுர்வேதம். 4 முனைகளை கொண்ட பகுதியை சதுரம், 4 முனை ஆரம் கொண்டதை கணபதி முத்திரை என்பார். அதாவது கணக்கில் கூட்டல் குறியீட்டில் சமதளமாக குறியிட்டு பிள்ளையாரின் கையில் 4 ஆரங்கள் கொண்டு குறியீடு இருக்கும். இது சதுர்த்தி என்ற அடிப்படையில் பிள்ளையாருக்கு 4 முனை ஆரம் என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கணக்கில் வர்ற கூட்டல், கழித்தல், பெருக்கல் அடிப்படையில் கூட்டல்னு ஒரு வகுப்பாடு குறியீடு உண்டு. அந்த குறியீடில் மேன்முனையில் பக்கவாட்டில் ஒரு கோடு, அதே நேர்கோட்டு கீழே எதிர்முனையில் உள்ள பக்கவாட்டில் கோடு. அப்போ குறுக்கில் உள்ளது குறுக்கில் ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, இப்படி சுற்றி வரும்போது பிள்ளையாருக்கு 4 வேதங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்பதை குறியீடாக சதுர்வேதங்கள் என்பதை அப்போதே பிள்ளையார் கையில் குறியீடாக இன்னும் ஆலயங்களில் வழிபட்டு வருகின்றனர். 4 பக்கவாட்டு கொண்ட மலையை சதுரகிரி என்பர். 4 முனைகளை கொண்டத சதுரம் என்பர். முதல் கடவுளான விநாயகரை பார்த்து யானை முகமும் வைத்து பானை வயிறும் போன்று சந்திரன் கேலி செய்யும் பொழுது சந்திரன்
பொதுவான காரியதரிசி அனைவருக்கும். காரணம், அவரோட கதிர்வீச்சு அனைவருக்கும் தேவைப்படும். ஒரு பொறுப்பில் உள்ளவங்க மற்றவங்கள பார்த்து கேலி கிண்டல் செய்யக்கூடாது. அந்த உருவ மாற்றத்துக்கு என்ன தேவையோ அதை உணவு மருந்தாக மாற்றி அமைப்பது தான் பொறுப்பில் உள்ளவங்க, அதாவது சமூக சேவகர்கள். அதை மாற்றி கேலி கிண்டல் செய்தால் அவர்களுக்கும் தண்டனை என்று புராணத்திலே எடுத்து கூறுவது. நவக்கிரகங்களில் 2வது இடத்தில் உள்ள சந்திரன் விநாயகப் பெருமானை கேலி செய்யும் பொழுது சந்திர பகவானுக்கு பிணி என்ற அடிப்படையில் அவர் தோற்றத்தில் சில மாற்றங்களை செய்தார். இதில் மனமுருகி வேண்டி விநாயகருக்கு பாவ விமோச்சனம் கேட்ட சந்திர பகவான் விநாயகர் சொன்னது, தேய்பிறையிலிருந்து 4வதாக வரும் சதுர்த்தி தினத்தன்று வழிபாடு செய்து வணங்குவதால் பிணி போக்கும் என்று சந்திர பகவானுக்கு விநாயகர் தேய்பிறை அடிப்படையில் வரும் சங்கடகட சதுர்த்தியை வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கச் சொன்னார். அப்பொழுது கூட அவள் பொறிகடலை, அதாவது சூரிய கதிர்வீச்சு சந்திர கதிர்வீச்சு படும் பொழுது நெல் அடிப்படையில் அவள் பொறிகடலை பொறி இந்த அடிப்படையில் ஊட்டச்சத்துக்கள் பெற்று உடலுக்கும் இரத்தத்துக்கும் வலிமையை பெறும் என்பதனால் பிள்ளையாருக்கு அன்று முதல் இன்று வரை அவள் பொறி கடலை அடிப்படையில் வழிபாட்டு உணவே மருந்து என்ற அடிப்படையில் சந்திரன் வழிபட்டதையே நம் ஆன்மீக முத்தமிழர்கள் இன்றும் 4வது திதியன்று சங்கடகட சதுர்த்தியாக வழிபடுகின்றனர். மேலும் ஆவணி மாதம் வளர்பிறையில் வரும் 4ஆம் தினத்தன்று பார்வதியின் உடல் ரீதியால் ஏற்பட்ட தன்மையில் ஒரு உருவத்தை உருவாக்கி பிள்ளையார் என்பதை பார்வதியை உருவாக்கியதால் பிள்ளையார் பெண் பிள்ளை. சிவனின் நெற்றிக்கண்ணில் உருவானவர் முருகன், அவர்தான் ஆண் பிள்ளை. அந்த அடிப்படையில் பார்வதியின் உடல் அமைப்பில் ஏற்பட்டது காவலாக படைத்தது பெண் பிள்ளையான பிள்ளையார் உருவானது ஆவணி மாதம் வளர்பிறையில் 4ஆம் தேதி அன்றுதான் பிள்ளையார் சதுர்த்தி என்று பிள்ளையார் அவதாரம் எடுத்ததை அன்று முதல் இன்று வரை ஆன்மீக முத்தமிழர்கள் வழிபட்டு வருகின்றனர். காரணம், பார்வதி என்ற தாய்மை பெண்மை அடிப்படையில் உருவான பிள்ளையார் மனித முகம் கொண்ட பிள்ளையார். ஆனால் காலப்போக்கில் சிவனுக்கும் பார்வதியின் காவலாக இருந்த பிள்ளையாருக்கும் வாக்குவாதம் அடிப்படையில் சிவன் பிள்ளையாரின் மனித முக தலையை தனது ஆயுதத்தால் துண்டிக்கிறார். பின்பு பார்வதி வந்து நடந்ததை விளக்கியதும் அதை பரிகாரமாக வடக்கு திசையில் எந்த உயிரினம் தலை வைத்திருக்கிறதோ அந்த தலையை எடுத்து இவர்களுக்கு ஒட்டிவிடு என்று சிவபெருமான் பூதகணங்களுக்கும் நவக்கிரகங்களுக்கும் ஆணையிடுகிறார். அந்த அடிப்படையில் வடக்கு திசையில் கஜேந்திரன் தலை வெடித்து படுத்தினார். கஜேந்திரன் தலையை எடுத்து மனித தலையை நீக்கிய உடலுடன் சேர்த்து யானை முகத்தோடு உருட்டி யானை முகத்தன் என்ற பிள்ளையாரை அவதாரமாக அவதரித்தது ஆவணி தேய்பிறையில் வந்த சதுர்த்தி. ஆவணி வளர்பிறையில் பார்வதி உருவாக்கினதை மனித முக சவர்கள் அதை பிள்ளையார் சதுர்த்தியாக கொண்டாடுறாங்க. அதே ஆவணியில் தேய்பிறையில் உடல், அதாவது உறுப்புக்களை மாற்றும் திறமை வைத்தியத்திலும் செய்யலாம் என்பதை சூட்சமமாக அன்றைய ஆன்மீகத்தில் எடுத்துரைத்தனர். சிரசையே மாற்றி அமைக்கலாம் என்ற வைத்திய முறையை பிள்ளையாருக்கு முதலில் அழிக்கும் தெய்வமாய சிவபெருமான், காக்கும் தெய்வமாகிய தாய்மையினுடைய பார்வதி தூண்டுதலின் அடிப்படையில் நிகழ்ந்தது ஆவணி மாதம் தேய்பிறையில் வந்த வழிபாட்டு முறைதான் மகா சங்கடகட சதுர்த்தி. வளர்பிறையில் உள்ளது பிள்ளையார் பிறந்த பிள்ளையார் சதுர்த்தி. தேய்பிறையில் வர்றத எல்லா தெய்வங்களும் அவரையே முதல் கடவுளாக வழங்கணும்னு அன்று தான் சிவபெருமான் அறுவை சிகிச்சை முறையிலும் உணவு அடிப்படையிலும் வழிவகுத்து தந்த நாளை மகா சங்கடகட சதுர்த்தியாக ஆன்மீக முத்தமிழில் கொண்டாடப்படுகிறது. மேலும் நாகங்களுக்கு அரசனான நாகராஜன் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் 4வது பிறையன்று பிள்ளையாரை கேலி செய்தும் வேடிக்கை செய்தும்
சில விவாதங்கள் செய்து அவரை பிள்ளையார் வதம் செய்தார். அப்போ தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு பிள்ளையாரிடம் நாகராஜன் பரிகாரம் தேடினார். அந்த அடிப்படையில் நாகராஜனை பிள்ளையார் தான் இடுப்பில் தோளில் பூணலாக அணிந்து கொண்டார். இந்த அடிப்படையில் ஐப்பசி மாதம் 4ஆம் பிறையில் வரும் சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்று ஆன்மீக முத்தமிழர்கள் வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கப்படுகின்றனர். மேலும் மூசிகன் என்ற அசுரன் பிள்ளையாரிடம் வதம் செய்ய விவாதம் பண்ண வருகிறான். ஆனால் அவன் யாரும் பயன்படுத்தாத ஆயுதத்தை கொண்டு தான் இறக்க வேண்டும் சிவனிடம் வரம் பெற்றார். அந்த அடிப்படையில் பிள்ளையார் தனது தந்தத்தை ஒடித்து அவரை வதம் செய்ய போனார். ஆனால் மூசிகனின் மனைவி பார்வதியின் பக்தை. அவள் பார்வதியிடம் மூசிகனின் மனைவி தன் கணவரை காப்பாற்றுமாறு விரதமிருந்து கேட்கும் பொழுது பார்வதி கௌமாரி என்ற அடிப்படையில் தனது வளையலை கழற்றி அந்த பிள்ளையார் விட்ட ஒளிந்த தந்தத்தில் விடுகிறார். வளையத்தில் தந்தங்கள் உருண்டு மூசிகனை வதம் செய்யாமல் தடைபடுகிறது. அப்போ பிள்ளையார் கேட்குறார், நீங்கள் தானே மூசிகனை வதம் செய்ய என்ன படைத்தீங்க, நீங்களே இப்போ தடுக்கலாமா என்று கேட்கும்போது மூசிகன் முரடன்தான், இருந்தாலும் அவளுடைய மனைவி என்னோட பக்தி, அவளை வழிபாட்டு முறையில் எனக்கு வேண்டுதல் வைத்தனால் அவன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று யோசிக்க இதை சூட்சமமாக உணர்ந்த மூசிகன் உருவம் மாறி எலியாக மாறிவிட்டான். எலியாக மாறி பிள்ளையார் வாகனமாக மாறிவிட்டார். இந்த அடிப்படையில் அசுரன் என்ற மனித உடம்பில் இருந்த உருவம் அழிந்து உருவமாற்றத்தின் அடிப்படையில் மூசிகன் என்ற எலி மூஞ்செரு என்ற அடிப்படையில் பிள்ளையாரின் கால் தஞ்சம் புகுந்து வாகனமாக மாறினார். புராண அடிப்படையிலும் வைத்திய அடிப்படையிலும் மனித உடம்பிலுள்ள மூசிகன் உருவம் அழிந்தது. மாறாக பிள்ளையாருக்கு வாகனமாக மாறி மூசிகனின் மனைவிக்கு மாங்கல்ய பாக்கியமும் கிடைத்தது. காரணம், மூசிகன் எலி வடிவில் இருக்கிறான், இறக்கவில்லை. இறந்தால்தான் மூசிகனின் மனைவி தாலி பாக்கியம் நிலைக்காது. இந்த அடிப்படையில் மேலும் மூசிகன் முதல் கடவுள் பிள்ளையாரின் வாகனமாகவும் மூசிகனின் மனைவிக்கு திருமாங்கல்ய வழங்கிய அடிப்படையிலும் தண்டனையும் பெறணும், அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்க என்ற ஆளுமை வழிபாட்டை அன்றே ஆன்மீக அடிப்படையில் வகுத்துள்ளனர். இதையே தான் முடியாட்சியிலும் சரி குடியாட்சியிலும் சரி அவர் அரசு பணி செய்தவர், அவர் பிரதிநிதி, அதனால் அவர்களுக்கு முதன்மை இடமாக வழங்கப்படுகிறது. அன்று முதல் புராணத்தில் நடந்த நிகழ்வுதான் பெயர் மட்டும்தான் மாற்றப்படுகிறது தவிர பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னதை மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம், செயல்பட ஒன்றுதான். மூசிகனுக்கு பிள்ளையார் காலில் வாகனமாக செயல்பட்டார். முடியாட்சியில் முக்கியமான பிரதிநிதிகள் அரசு மேற்பார்வையில் பணிகளை மேற்கொள்வர். குடியாட்சியில் குற்றம் செய்தவர்கள் அரசின் மேற்பார்வையில் அவர்கள் செயல்களை செய்வர். உயிர் பாதுகாப்பு உண்டு, ஆனால் சுதந்திரம் ஓரளவு குறைக்கப்படும். இது ஆன்மீகத்தில் அன்றே சூட்சமமாக எடுத்துரைக்கும் வழிபாட்டு ஆளுமை முறை. மேலும் கணவன் மாங்கல்ய பாக்கியம், மனைவி பாக்கியங்கள் தேடும் பொழுது சப்தகன்னியில் 4வது இடத்தில் இருக்கும் கௌமாரிக்கு கருப்பு வஸ்திரம் அணிந்து வழிபடுவார்கள் ஆன்மீக முத்தமிழர்கள். 5வது திதி பஞ்சமி. பஞ்சம் என்றால் 5. அந்த அடிப்படையில் பஞ்சபூதங்கள், பஞ்ச உலோகம், பஞ்சமுகம், பஞ்ச பாண்டவர், பஞ்சாங்கம் என்று பஞ்சமியை 5 என்ற அடிப்படையில் குறிப்பிடுவர். ஆடி மாதம் வளர்பிறையில் பஞ்சமி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் கருடன் அவதாரம் எடுத்தார். இதை கருட பஞ்சமி என்று வழிபடுகின்றனர்.
கன்னிகா பரமேஸ்வரியில் வீர படை தளபதியாக சப்தகன்னிகளில் 5வது இடத்தில் வீற்றிருக்கும் வராகி. இவள் தளபதியாக வீரத்திற்கு போரிடக்கூடியவள். வீரம் தீரம் அடிப்படையில் வராகிக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி பஞ்சமி திதி அன்று வழிபாடுகளை ஆன்மீக முத்தமிழர்கள் கடைபிடிக்கின்றனர். இதனை வளர்பிறை தேய்பிறை என்ற அடிப்படையில் பஞ்சமியில் வழிபாடுகளில் கருடனுக்கும் வராகிக்கும் ஆன்மீக முத்தமிழர்கள் அன்று முதல் இன்று வரை வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். சஷ்டி 6 என்பதை, அதாவது 6 குழந்தைகளாக பிறந்து சஷ்டினா பிறப்புங்கும் பொழுது அதை கார்த்திகை பெண்கள் 6 அடிப்படையில் வளர்ந்து பார்வதி 6 முகங்களை ஒன்றாக இணைத்தது. சஷ்டி என்றால் இணைப்பது, சேர்த்ததை தான் 6வது தன்மையில் சஷ்டி என்பர். மேலும் முருகக் கடவுளுக்கு நட்சத்திர அடிப்படையில் அருங்கோணம், அதாவது 5 முக்குகளை கொண்ட நட்சத்திரம். மந்திரம் 6 சரவண பவ. 6 அடிப்படையில் சஷ்டி என்பதை 6வது இடத்தில் திதியாக கடைபிடிக்கப்படுகிறது ஆன்மீக முத்தமிழில். 12 மாதங்களிலும் சஷ்டி கடைபிடிக்கிறது. மேலும் சூரனை வதம் செய்த ஐப்பசி மாதம் வரும் வளர்பிறை 6வது தினத்தன்று மகா கந்த சஷ்டி திருவிழாவாக கடைபிடிக்கப்படுகிறது. மாமன் என்ற அடிப்படையில் தச்சன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் ஒன்றை நடத்தினார். ஆனால் நவக்கிரகங்களின் தலைவனான இந்திரன் சிவனின் பொறுப்பில் உள்ள, அதாவது பொறுப்பில் உள்ளவர்கள் உபதேசத்தின் அடிப்படையில்தான் எந்த ஒரு நன்று தீது நிகழ்வுகளும் கலந்து கொள்ள வேண்டும். காரணம், கோட்பாடுகள் ஒவ்வொரு இடங்களில் மாறுபடும் என்று அன்றே சிவபெருமான் கூறியதை இன்றும் ஆளுமை அடிப்படையில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த இதை மீறி தச்சன் யாகத்திற்கு சென்றார்கள். இதன் விளைவாக சூரபதுமன் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்த காரியங்களுக்கு தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டனர். இதை காப்பாற்றவே இந்திரனின் மனைவி, நவக்கிரகங்களின் தலைவன் இந்திரன், இந்திரனின் மனைவி இந்திராணி, இவள் சிவபெருமானிடம் வேண்டினாள். இந்த அடிப்படையில் தான் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளாக முருகன் தோன்றினார். ஆண் நெற்றிக்கண்ணில் தோன்றினால் முருகன் மட்டும் ஆண் கடவுள் என்று கிருமானந்த வாரியார் அன்றே உபதேசித்துள்ளார். இந்த முருகன் 6 முகங்களாக தோன்றி ஒன்று சேர்ந்து ஐப்பசி வளர்பிறையில் 6வது தினமாக சூரனை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றுகிறார். இந்த அடிப்படையில் சப்தகன்னியில் இந்திராணி 6வது இடமாக இருக்கும். இவர்களுக்கு வெள்ளை வஸ்திரம் அணிந்து பூஜைகள் செய்து இந்திரனுக்குரிய தானிய வகைகளை வழிபட்டு மாங்கல்ய பாக்கியங்களை நிலை பெற்று வாழ்வாதாரத்தில் பயமின்றி வாழ்வதற்காக ஆன்மீக முத்தமிழர்கள் 6வது இடத்தில் உள்ள இந்திராணியை வழிபடுகின்றனர் வெள்ளை வஸ்திரம் அணிந்து. காரணம், பொறுப்பில் உள்ளவர்கள் அவர்கள் கோட்பாடு என்னவோ அதற்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும். கோட்பாட்டில் உள்ள முதல்வர் பெரியவர், அதாவது பிரதிநிதி தலைமை சொல்வதை கேட்காமல் தானாக செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டால் ஏற்படும் பிழைகளுக்கு அவர்கள் பொறுப்பில்லை என்பதை அன்றே ஆன்மீக முத்தமிழில் சூரபத்மன் வதம், இந்திரன் வனவாசம், சிறைவாசம், தச்சனின் யாகத்திற்கு சென்றது. இந்த அடிப்படையில் பெயர்தான் மாற்றமே தொழிய ஆன்மீக முத்தமிழில் நடந்தது தான் முடியாட்சியிலும் நிகழ்கிறது. காரணம், பிரதிநிதிகளின் தலைமையை கேட்காமல் நடப்பவர்களுக்கு பரிகாரமும் உண்டு, பொறுப்பும் உண்டு. அதே சமயம் தான் செய்த தவறுகளை வருந்தி மீண்டும் செயல்படவும் வாய்ப்புகள் உண்டு என்பதை சிவபெருமான் அன்றே எடுத்துரைத்துதான் முடியாட்சியிலும் சரி குடியாட்சியிலும் சரி இன்றும் கடைபிடித்து வருகிறது. பெயர் மட்டும்தான் மாற்றமே தவிர ஆன்மீக முத்தமிழில் நிகழ்ந்த நிகழ்வுக்கு தான் இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. 7வதாக சப்தமி திதி. சப்தமி என்றால் சரி கம பதனி என்ற 7 ஸ்வரங்கள், சப்த கன்னிகள், சப்த நதிகள், சப்த ரிஷிகள், சப்த மாதாக்கள் என்று 7 தன்மையில் உள்ளவை அனைத்தும் சப்தமி என்று குறிப்பிடப்படுகிறது.
சூரியனின் சுழற்சி பாதை, பூமி, சந்திரன், சூரியன் சுழற்சி பாதை இடமிருந்து வலம், வலமிருந்து இடமாக மாறும் பொழுது தை மாதம் வரும் வளர்பிறை 7ஆம் திதி ரத சப்தமியாக கொண்டாடப்படுகிறது. ரதம் என்றால் தேர். தேர் ஓட்டுவதற்கு கருடனின் சகோதரர் அருணன் சூரியனுக்கு தேரோட்டியாக திகழ்கிறார். சூரியனை சுற்றி சந்திரன், பூமி வலம் வருவது உத்தராயணம் என்ற தை மாதம் நிகழ்கிறது. அதாவது மாற்றுப்பாதையில் வருகிறது. இதை ரத சப்தி என்ற அடிப்படையில் தை மாதம் வளர்பிறையில் கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதம் வளர்பிறையில் மகாபலி சக்கரவர்த்தி ஈரேழு உலகத்தையும் தான் தலைமையில் ஆட்டிக்கொள்ள வேண்டும் என்று சதுர்வேத முறையில் 7 வகையான அடிப்படையில் தானம், அதாவது தர்மம் அல்ல, தான் மட்டும் வாழ வேண்டும், பிறர் வாழ வேண்டும் என்றால்தான் தர்மம். இதை உணர்த்தவே விஷ்ணு பகவான் 7வது அடிப்படையில் சப்தமி திதி அடிப்படையில் உருவான மகாபலிக்கு பாடம் புகட்டவே வாமன அவதாரம் எடுத்து அவரை 3 அடி மண் கேட்டு அளந்து அவரை பாதாள அறையில் ஆட்சி செய்ய வழிவகை செய்தார் வாமன அவதாரத்தில் விஷ்ணு பகவான். மேலும் மகாபலி தான் இறந்த தினத்தை திருவோண நட்சத்திரத்தில் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து மக்களின் நல்வாழ்வு செழிப்புற்றிருப்பதை கண்டுகளித்து மீண்டும் பாதாள அறைக்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று வேண்டியதன் அடிப்படையில் திருவோணம் நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது. உலகளந்த பெருமாள் வாமனன் தோன்றிய திதி சப்தமி திதி. சப்த நாடியும் மடங்கள், அதாவது மகாபலியின் அனைத்து நாடிகளையும் அடக்கிய அடிப்படையில் வாமன அவதாரம் நிகழ்ந்ததாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 8 அஷ்டமி. 8 என்ற முறையில் அஷ்டத்துக்கு, அதாவது 8 திசை, அஷ்டத்துக்கு பாலகர்கள், 8 பாலகர்கள், அஷ்டலட்சுமி, அஷ்டகாளிகன், அஷ்ட மகா சித்திகள் என்று 8வது திதியை அஷ்டமி என்று ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிடுகின்றனர். 8வது திசையில், அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த முனையில் பைரவர், அதாவது பாலகர் சிவன் ஆலயங்கள் காக்கும் பைரவராக, சிவனை காக்கும் தெய்வமாக குழந்தை வடிவில் பைரவர் இருக்கிறார். இவரை 8வது திதியான தேய்பிறை அஷ்டமியில் உளுந்தவடை மாலை சாத்தி தயிர் சாதம் போட்டு வழிபாடு செய்கின்றனர். தேய்பிறை அஷ்டமி திதியில் 8வது குழந்தையாக கிருஷ்ணன் அவதாரம் செய்ததால் இதனை கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகின்றது. இது 8வது திதியில் நடைபெறுகிறது. ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் அவதாரம் எடுத்தார் பிறப்பு எடுக்கலை. இதை திருவிழாக்களாக கொண்டாடப்படுகிறது. கோ என்றால் பசு, குலம் என்றால் பசுக்கள் நிறைந்த இடம், கோகுலம். அஷ்டமி கோகுலத்தில் அவதாரம் செய்ததனால் கோகுலாஷ்டமி. கிருஷ்ணர் பிறந்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி என்றும் ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிடப்படுகின்றன. 9 என்பது நவம் என்பது நவராத்திரி, நவமணிகள், நவத்வாரம், நவகிரகங்கள், நவ கைலாயம், நவ திருப்பதி, நவபாஷாணம், நவரசனை, 9 தன்மை கொண்டதை நவமி என்கிறார். புரட்டாசியில் வளர்பிறையில் வரும் நவமியில் மகாநவமி என்று சரஸ்வதி பூஜை நிகழ்த்தப்படுகிறது. பங்குனி மாதம் வரும் நவமியில் புனர்பூஜ நட்சத்திரத்தில் வளர்பிறையில் ராமன் அவதாரம் செய்தார், பிறக்கவில்லை, அவதாரம் செய்ததை ராவ நவமியாக நவமி திதியில் ஆன்மீக முத்தமிழில் வழிபாடு செய்யப்படுகிறது. நவமி என்றால் 9 என்பது ஆன்மீக முத்தமிழில் உள்ள மூலக்கூறு. தசமி 10 என்ற வரிசையில் தசம் என்றால் 10 என்று வரும். புராணத்தில் விஷ்ணுவின் அவதாரம் 10, பிறப்பல்ல, அவதாரம்தான் எடுத்தார். அதனால் தச அவதாரம். மேலும் 9 தினங்கள் விரதமிருந்து அம்மன் 10வது நாளாக இரவு நேரம் அசுரனை வதம் செய்வதால் தச என்றால் 10, ரா என்றால் ராத்திரி, தசரா என்று கொண்டாடப்படுகிறது.
மேலும் விஜயம் என்றால் வருதல், வருகை, வரவேற்றல் என்றொரு பொருள் உண்டு. இந்த அடிப்படையில் விஜயதசமி, அதாவது தசமி அன்று, விஜயதசமி என்றால் அம்மன் வருகை தந்து அசுரனை அழிப்பதாக விஜயதசமி தசமி அன்று கொண்டாடப்படுகிறது. 10வது நாள். தசமி என்றால் தமிழில் 10 என்ற எண்ணிக்கையில் குறிப்பிடுகிறது. 11 ஏகாதசி. 1 + 10 என்பதை தமிழ் ஆன்மீக அடிப்படையில் 1 என்றால் ஏகமாக, ஒரு மனதோடு, ஒருமித்த, ஒன்று கலந்து ஆலோசித்து ஒரே சமதளமாக என்பதை ஏக என்றது. தசம் என்றால் 10. தசமி என்பதாலும் தச என்றால் 10. அப்போ ஏக என்றால் 1, தச என்றால் 10, ஏகாதசி என்றால் 1 + தசமியை 10 பார்த்தா தசமின்னா ஏகா அப்படின்னா 1. அப்போ ஏகாதசி என்றால் 11வது தினமாக ஆன்மீக முத்தமிழில் எண்ணிக்கையை குறிப்பிடுகின்றனர். 1 ஏகா, தசம் 10, 1ம் 10ம் சேர்ந்தது ஏகாதசி. 1 என்றால் ஏகா, தசம் என்றால் 10. ஏகாதசியை 11வது திதியாக ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிடப்படுகிறது. புரட்டாசி மாதம் வளர்பிறையில் வரும் திருவோண நட்சத்திரம் ஏகாதசி திதி அன்றுதான் சீனிவாச பெருமாள் அவதாரம் செய்தார். மார்கழி மாதம் ஏகாதசி என்ற பெண்ணை விஷ்ணு விஜயம் செய்து அசுரனை வதம் செய்த நாள். மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசியை மகா ஏகாதசி என்றும் திருமாலுக்குரிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி என்றும் கொண்டாடப்படுகிறது. ஏகாதசி என்றால் 11வது என்ற எண்ணிக்கை. 12 துவாதசி. துவா என்றால் 2, தசி என்றால் 10. 2யும் 10யும் கூட்டினால் 10 2 12. இந்த அடிப்படையில், அதாவது பருத்த தடினமான ஒரு சுவரோ கதவோ இருந்தால் ஒரு துளையிட்டால் உட்புறம் வெளிப்புறம், இதை துவாரம் என்பார். துவாரம் என்றால் 2 பக்கங்கள், உட்புறம் வெளிப்புறம். இந்த அடிப்படையில் துவாரம் என்றால் 2 பக்கங்கள். தசம் என்றால் 10. 2யும் சேர்த்து துவாதசி என்ற ஆன்மீக முத்தமிழில் 12வது திதியை துவாதசி என்பர். 2 பிரிவுகளாக அசுரர்கள், தேவர்கள் என்று 2 பிரிவுகளாக எதிரெதிர் திசையில் வலது இடம் அடிப்படையில் வாசி என்ற பாம்பை கயிறாகவும், மந்தாரி என்ற மலையை மத்தாகவும், சமுத்திரத்தில் கதிர்வீச்சு மூலம் அமுதம் கடையும் பொழுது பிடிப்பு இல்லாமல் சாய்ந்தபோது விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து அதை பிடித்து துவாதசி திதி. காரணம், கூர்ம அவதாரத்தில் தானும் பாதிக்கக்கூடாது, பிறருக்கும் உதவி செய்யணும். இந்த அடிப்படையில் பல உயிரினங்கள் இருந்தாலும் ஆமையின் வடிவம் அடிப்படையில் பாதிப்பு ஏற்படும் போது ஓடு என்ற பாதுகாப்பு அறைக்குள் உள்ளே புகுந்துவிடும். இந்த அடிப்படையில் ஆமை அவதாரத்தில் விஷ்ணு பகவான் ஓடு அடிப்படையில் உள்ளே புகுந்தார். ஆமையின் ஓடு மேற்பகுதம் கூம்பு வடிவில் இருக்கும். மந்தாரமலை அடிப்பகுதி மத்து வடிவில் இருக்கும். இந்த குழி பள்ளம் இரண்டும் சேரும்போது கடைவதற்கு மந்தாரிமலையை கூர்ம அவதாரமான மச்ச அவதாரத்தில் கடையும் போது அமுதம் கிடைக்கிறது. இது நிகழ்ந்தது துவாதசி திதியில். கூர்மம் என்றால் பங்கிட்டு கொடுக்குதல், கூறு போற்றுவர் என்று இன்றும் அன்று முதல் அந்த கூர்ம அவதாரத்தில் கூறு போடுவது என்பது பங்கிட்டு கொடுப்பவருக்கு எந்த லாபமும் இருக்காது. எதிர்வரும் வாதி பிரதிவாதி இவர்களுக்கும் சமமாக எதிர்கொள்ளும் விதையை அன்றே கூர்ம அவதாரத்தில் எடுத்துரைப்பவர். இதைத்தான் முடியாச்சிலும் சரி குடியாச்சிலும் சரி சமமாக பங்கிட்டு கொடுப்பதையே பிரதிநிதிகளை தலைமையாக கொண்டுள்ளது. பெயர்தான் மாற்றம். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மன் சொன்னது, மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம், செயல்பாடு பூராம் ஆன்மீகத்தில் நிகழ்ந்தது தான். கூர்ம என்றால் பங்கிட்டு கொடுக்கறது. இங்கே வாதி பிரதிவாதி, அங்கே அசுரர்கள் தேவர்கள், மன்னர்கள் எதிரிகள். பெயர் தான் மாறுதவழிய பங்கீடு அனைவும் மக்களுக்காக தான் செய்யப்படுகிறது, தனிப்பட்ட நபர்களுக்கு அல்ல. பொதுநலம் கருதி செய்யப்படும் அனைத்தும் கூர்ம, அதாவது பங்கிட்டுக் கொள்வது. இந்த அடிப்படையில் தான் கூர்ம அவதாரம் என்ற துவாதசியில் விஷ்ணு வழிபாடு நடைபெறுகிறது. இல்லறத்திலும் சரி துறவரத்திலும் சரி இயல் ஆமை, முயல் ஆமை, துயில் ஆமை,
அதாவது இயல் ஆமைனா இயலாமை, முயல் ஆமைனா முயலாமை, துயில் ஆமைனா துயிலாமை, அரி ஆமைனா அறியாமை, மயில் ஆமைனா மயிலாமை, பயில் ஆமைனா படிக்காமை. இந்த அடிப்படையில் ஆமையை சேர்க்கும் பொழுது இதை சமமாக யாரிடம் குற்றம் உள்ளது யாரிடம் சுற்றமுள்ளது பிரித்து கொள்வது பிரதிநிதிகளின் தலையாய கடவுள். விஷ்ணு காக்கும் கடவுள். இந்த அடிப்படையில்தான் சொல்லாமை, இல்லாமை, கல்லாமை என்ற அடிப்படையில் கூர்ம அவதாரத்தை ஆமை அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் பகுத்து கொடுக்கும் பிரதிநிதிகளுக்கு எந்த பிரதிபலனும் இல்லை. மக்கள் சேவை, இதைத்தான் மக்கள் சேவை மகேச சேவை. மகேசன் செஞ்சதை தான் மக்களுக்காக செய்யணும் என்பதை தான் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை துவாதிசை கடைபிடிக்கப்படுகிறது. 12வது திதி. 13 திரையோதசி. திரையோனா மூன்றாவது தன்மை. பால் இனிப்பு, மோர் புளிப்பு, வாயு தன்மையில் கலக்கும்போது கெட்டியான தயிர் வருகிறது. திரையோனா 3, தசி என்றால் 10, 10 3 சேர்ந்து 13. இதையே திரையோதசி என்று கணக்கிடப்படுகிறது. திரையோதசியில் அமிர்தம் கடையும் போது நீர் சமுத்திரம், மத்து திடப்பொருள், வாயுத்தன்மையில் முதலில் வந்தது அதிகமாக விஷத்தை உண்ட பாம்பு நஞ்சை கக்குச்சு. அதைத்தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தத்தை அதிகமாக வாசுகி பாம்பி உண்டதாக விஷம் உள்ளது. அந்த விஷத்தை சிவபெருமானுக்கு கொடுத்து அந்த ஆழகால விஷத்தை தொண்டைக்கு கீழே போகாமல் விஷ்ணு பகவான் தடுத்து அவர் கழுத்தில் விஷ்ணுவின் தடம் நீல நிறத்தில் பதிந்தனால் திரு நீலகண்டன். கண்டன் என்றால் கழுத்துக்கு மேலேயும் போகாமல் கழுத்துக்கு கீழேயும் வராமல் மத்தியில் நடந்தது. திரு என்றால் உயர்வான, கண்டம்னா விஷம். திரு நீலகண்டன் என்ற பெயர் சிவபெருமானுக்கும் உண்டு. இதை தடுத்தவர் விஷ்ணு பகவான். ஆகையினால் ஆண்மகனுக்கு குரவல் பக்கம் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும், பெண் மகளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்காது. ஆண் பெண் கலந்த அர்த்தநாதீஸ்வரருக்கும் மாறுபடும். இந்த முடிச்சு தான் சிவபெருமானுக்குள்ள அன்று முதல் இன்று வரை ஆண்களுக்கும் குரவையில் ஒரு முடிச்சு போல் இருக்கும், பெண் மகளுக்கு இருக்காது. இது ஆழகால விஷத்தை உண்டு. இதை தான் இயற்தமிழில் சொல்லுவாங்க, இனிப்புன்னு முழுங்கவும் முடியல, கசப்புன்னு கக்கவும் முடியல என்று. இந்த ஆழகால விஷத்தை தான், அதாவது உணவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டா தான் மருந்து. அளவுக்கு மீறினா அதுவும் விஷமாயிரும். தொண்டைக்கு உள்ளே இருந்துக்கிட்டு பல இன்னல்கள் இடர்பாடுகளை ஏற்படும் என்பதை அன்றே ஆன்மீக முத்தமிழில் சொல்லப்படுகிறது. இதையே பிரதோஷ வழிபாடாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த விஷத்தை எடுத்து வந்தது சிவபெருமான் வாகனமாக நந்தீஸ்வரர். அவர் யாருமே தொட முடியாத விஷத்தை நம்ம தொட்டுட்டோம் என்ற அடிப்படையில் தலக்கணம் வந்துட்டு, ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தலக்கணம் வந்தால் அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரும் என்பதை உணர்த்தவே சிவபெருமான் நடராஜ அவதாரம் எடுத்து அவர் உச்சியின் தலை 2 கொம்புகளுக்கு மத்தியில் ஆடினார். அவர் நடனம் ஆடும்போது வாத்தியம் வாய்க்கக்கூடிய நந்தி தலக்கணத்தில் இருந்தனால வைகுண்டத்தில் இருந்து விஷ்ணு பகவான் கைலாயத்துக்கு வந்து வாத்தியத்தை வாசித்தார். அதனால் பிரதோஷ வழிபாட்டில் விஷ்ணுக்கு உரிய கற்கண்டு சாதம், அதாவது கோகுலத்தில் பிறந்தனால் பால் அடிப்படையில் கற்கண்டு சாதமும், நடராஜர் அசதி அடிப்படையில் வாழ்வதனால் உளுந்த மாவை களி செஞ்சு நடராஜருக்கும், நந்தியின் எலும்புகள் நடராஜர் ஆடியதனால் பாதிக்கப்பட்டதனால் நந்திக்கு உளுந்தும் பிரதோஷ வழிபாட்டில் நைவேத்தியமாக வைத்து அதை உணவாக உண்டு எலும்பு தசை குருதி வழிபாட்டுக்கு உணவே மருந்து என்ற படையில் ஆன்மீக முத்தமிழர்கள் அன்றே வழிபாட்டு முறையில் பிரதோஷ வழிபாடு கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் 4:30 முதல் 5:30 வரை அந்திப்பொழுது வைகுண்டத்திற்கு விஷ்ணு பகவான் மிருதங்கம் வாசிக்க வருவதாக ஐதீகம். ஆகையினால் சிவபெருமான் கைலாயத்துக்கு விஷ்ணு வந்ததுனால 4 to 5 விஷ்ணுவின் ஆலயங்களில் வழிபடுறதை விட சிவபெருமான் ஆலயத்துக்கு சனி பிரதோஷம் என்று வழிபடுவதனால் கூடுதல் சிறப்பு என்று கூட. அதாவது சனி என்றால் விஷ்ணு பகவானுக்கு சனி பகவான் பிடித்தது. அதை நிறைவேற்றி செல்வதற்காகவே கடலில் அமிர்தம் கடையும் போது லட்சுமி என்ற பெண் தெய்வமும் வந்தது. அவள் இல்லாத காரணத்தினாலே விஷ்ணு வைகுண்டத்தை விட்டு ஏழ்மை நிலையில் வந்து குபேரனிடம் கடன் பெற்றார். இந்த அடிப்படையில் விஷ்ணு பகவான் வைகுண்டத்திலிருந்து கைலாயம் வந்து 4:30 முதல் 5:30 வரை மிருதங்கம்
வாசிக்கும் நிகழ்வாக பிரதோஷ வழிபாட்டில் புராணத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. இதனாலேயே சனி பிரதோஷம் விசேஷமாக அன்று முதல் இன்று வரை கொண்டாடப்படுகிறது. காரணம், பிரதோஷ நாளன்று 4:30 முதல் 5:30 வரை விஷ்ணு பகவான் கைலாயத்துக்கே நேரடியாக வருவதால் சிவாலயங்களிலே பிரதோஷ நாளில் சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்ற அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வழிபடலாம். மேலும் உடல், எலும்பு, தசை, குருதி வளம் பெறவும் சிவபெருமான் அபிஷேகம் செய்யும் கோமிகி என்ற வடிப்பிலில் வந்து மறுபடியும் திரும்பி விஸ்வரூப நந்தி பக்கத்தில் வந்து 3 முறை வலம் வரணும். இதைத்தான் பிரதோஷ வழிபாடு என்று உடல் வளர்ச்சிக்காக உடற்பயிற்சி முறையை அன்றைய ஆன்மீக முத்தமிழில் வைத்தியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. நெய்வேத்தியம் வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு சிவா கைலாயத்துக்கு வருவதனால் பிரதோஷ காலத்தில் விஷ்ணுவுக்குரிய கற்கண்டு சாதம். நடராஜர் தான் ஆடுறார், சிவலிங்கம் ஆட முடியாது. அதனால் நடராஜரை வச்சு தான் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யணும். அதனால் உளுந்த மாவை களியாக செய்து நடராஜருக்கு வழிபாட்டு முறை கடைபிடிக்கப்படுகிறது. நந்திக்கு நடராஜர் ஆடுறதுனால எலும்பு பாதிப்புனால அவருக்கு கால்நடை என்ற அடிப்படையில் உளுந்து தானியமாக வைத்து கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷம் என்பது நடராஜர் வழிபாடு தான் உடைய சிவலிங்கத்தின் அடிப்படையில் வளர்க்கப்படுகிறது. அதனால் உற்சவர் என்ற நடராஜரை முன்வைத்து தான் பிரதோஷ வழிபாடுகளும் வைகுண்டத்தில் வரும் சங்குகள் முழக்கத்தினால தான் பிரதோஷ வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. ஆன்மீக முத்தமிழில் உணவே மருந்து வைத்திய முறை. 14வது திதி சதுர்தசி. சதுர் என்றால் 4, தசி என்றால் 10, 10 4 சேர்ந்து சதுர்தசி. இது ஆன்மீக முத்தமிழில் சதுர்புஜம் என்றால் 4 புஜம், சதுர்வேதம் என்றால் 4 வேதங்கள். இந்த அடிப்படையில் சதுர்தசி என்றால் 14வது திதி. சதுர் என்ற 4ம் தசம் என்ற 10ம் சேர்ந்து 10 + 4 14வது திதி. இது மாசி மாதம் தேய்பிறையில் வரும் சதுர்தசி திதியில் சிவனுக்கு வழிபாடாக மகா சிவராத்திரி என்று விரத வழிபாடாக கடைபிடிக்க. பிரதோஷத்தில் அன்று விஷ்ணு, நந்தி, சிவன் ஆலகாசம் உண்டதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஒரு நாள் விரதம், அதாவது வைத்த காய போட்டால் உடல் குளிர்கள், சூரியன், சந்திரன், பூமி சுழற்சி முறையில் மாறுதல் ஏற்பட்டு ஆரோக்கியம், அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அடிப்படையில் விரதம் இருந்து மாசி மாதம் மகா சிவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது. மறுநாள் அமாவாசை. இந்த அடிப்படையில்தான் 14வது திதியான சதுர்தசி அன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, 4ம் 10 சேர்த்து சதுர்தசி 14வது திதி. 15 அமாவாசை. சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டு பாதையில் வரும் பொழுது சூரியனின் கதிர்வீச்சு சந்திரன் பட்டு சூரிய கதிர்வீச்சுகள் அதிகமாக பூமியில் ஊடுருவுகின்றன. இதனால் நம் முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு வழிபாட்டு முறையை அமாவாசை அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது 14வது திதி. இது வளர்பிறை, தேய்பிறை என்று பௌர்ணமியும், வளர்பிறை என்று பௌர்ணமியும், தேய்பிறை என்று அமாவாசையும் 15 × 16 16வது திதியாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம் போன்றவர்களுக்கு பிதுர்களுக்கு, இறந்த குடும்பத்து நபர்களுக்கு ஆன்மாவை திருப்திப்படுத்துவதற்காக பித்ரு பூஜை விரத முறைகளை அமாவாசையில் கடைபிடிக்கப்படுகிறது. ஐப்பசி மாதம் அமாவாசை தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இது நரகாசுரனை கிருஷ்ணாவதாரம் மூலம் வதம் செய்ததை கடைபிடிக்கப்படுகிறது. சிலர் கேட்கலாம், பூமியை நரகாசுரன் தண்ணிக்குள்ளே முக்கி வச்சிட்டான், பூமிக்குள்ளே தானே தண்ணி இருக்குதுன்னு சிலர் கேட்கலாம். காரணம், பூமியிலையும் தண்ணி இருக்குது, சந்திரன் என்ற வேற்று கிரகத்திலையும் தண்ணி இருக்குது, செவ்வாய் கிரகத்திலையும் தண்ணி இருக்குது, வெள்ளி கிரகத்திலையும் தண்ணி இருக்குது, வியாழ கிரகத்திலையும் தண்ணி இருக்குது. ஆனால் பூமிங்கிறது தனி கிரகம். நாம் வாழறது பூமி அடிப்படையில் தான் பூமியை எடுத்து வியாழன் கிரகங்கள் வச்சுருக்கலாம், சந்திர கிரகங்கள் அங்கெல்லாம் தண்ணி இருக்குது. அங்கே வைக்கும்போது அந்த பூமி மறைக்கப்படுது. இது தெரியாமல் பூமியில் உள்ள தண்ணியிலேயே எப்படி பூமியை மறைக்க முடியும் என்று சிலர் விவாதம் பண்ணலாம். ஆனால் பகுத்தறிவு அடிப்படையிலையும் ஆன்மீக அடிப்படையிலையும் சந்திரன், செவ்வாய், வியாழன், சுக்கிரன் இந்த 4 பூமி 1 5லேயுமே தண்ணி இருக்குது.
அப்போது 5 கிரகமும் தனித்தனி கிரகம் முதலிய ஒரே கிரகம் கிடையாது. அப்போ பூமியை எடுத்து நரகாசுரன் சந்திரன் மேலே உள்ள தண்ணியில் வச்சுருக்கலாம், வியாழனுங்கிற தண்ணியில் வச்சுருக்கலாம், செவ்வாய்ங்கிற தண்ணியில் வச்சுருக்கலாம், சுக்கிரங்கிற வெள்ளி கிரகத்தில் வச்சுருக்கலாம். இதை காப்பாற்ற தான் வராக அவதாரம் எடுத்தார். இது தெரியாமல் அது எப்படி பூமிக்குள்ளே இருக்கிற தண்ணியிலேயே பூமி அடைக்கலாம் என்பது இது விவாதத்துக்கு பொருந்தும் போது வாதத்துக்கு பொருந்தும் போது விவாதத்துக்கு பொருந்தாது என்பதை அன்றே சுட்டி காட்டி கிரகங்களை நீர்க்கிரகம், நிலக்கிரகம், காற்றுக்கிரகம், ஆகாய கிரகம், வாயு கிரகம் என்று ஆன்மீக தமிழர்கள் பிரித்து வைத்திருக்கின்றனர். இந்த அடிப்படையில்தான் நரகாசுரன் என்ற நம் மூதாதை இறந்ததை அமாவாசை அன்று தீபாவளியாக இன்னும் பித்ருக்களுக்குரிய பூஜை செய்து வழிபடுகின்றன. காரணம், ஐப்பசி மாதம் தமிழ்நாட்டில் மழை, பிற மாநிலத்தை வச்சு கணக்கிடக்கூடாது. அப்போது மழை காலத்தில் நரம்புகள் சதைகள் வலுவிழந்திருக்கும். அப்போது ரத்தம் சூடேறதுக்கு தான் சூடான பலகாரங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளித்தல் என்ற சூடு பறக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கி உணவே வைத்திய முறையில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இது பகுத்தறிவில் பார்த்தாலும் உணவே மருந்து வைத்திய முறை. ஆன்மீக அடிப்படையிலும் இன்றும் ஆன்மீக முத்தமிழர்கள் கடைபிடிக்கின்றனர். காரணம், கிரகங்கள் 9, 9லேயும் வான்கிரகம், நீர்க்கிரகம், வாயு கிரகம், நிலக்கிரகம், தண்ணி கிரகம் என்று 5 கிரகங்களாக, அதில் 5ல் பூமியும் ஒரு கிரகம். அப்போ பூமியை வேறொரு தண்ணி உள்ள கிரகத்தில் அடைச்சி வைக்க வாய்ப்பு இருக்குது. இதை அறியாமல் விவாதம் பண்ணுறவங்கக்கிட்ட பேசக்கூடாது என்பது தான் தீபாவளி முறையை அன்றே ஆன்மீக முத்தமிழில் உணவே வைத்திய முறை என்று கடைபிடிக்கப்படுகிறது. 16வது திதி பௌர்ணமி. சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பௌர்ணமி. இந்த அடிப்படையில் தான் பௌர்ணமி விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் இணைந்து வருவது பௌர்ணமி அன்று சித்ரா பௌர்ணமி. வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று விசாக நட்சத்திரத்தில் வருவது வைகாசி விசாகம். ஆனி மூல நட்சத்திரத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு வருவது புனிதவதியான சிவபக்திக்கு மாம்பழங்கனி கொடுத்த நிகழ்ச்சி. ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்று சங்கர நாராயணனாக சங்கரங்கோயில் தவசு காட்சி ஆடி பௌர்ணமி அன்று. ஆவணி மாதம் பூணல் மாற்றும் ஆவணி அவுட்டம். கார்த்திகை மாதம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் உயர்வானவர் யார் என்று ஜோதி வடிவில் பௌர்ணமி அன்று கார்த்திகை என்ற அடிப்படையில் உருவானது கார்த்திகை தீபம். கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமி. மார்கழி மாதம் திருவாதிரை அன்று பௌர்ணமி அன்று திருவாதிரை நிகழ்ச்சி. அடிமட்ட பக்தர்களுக்கும் நடராஜர் காட்சி தந்து அவர் தந்த கேப்பக்களியை உண்டு வழிபாட்டு முறையை உயர்வு தாழ்வு இல்லை என்பதை விளக்கி காட்டியதே மார்கழி மாதம் வரும் திருவாதிரை. திருவாதிரை என்று பக்தர் கேப்பக்களி தான் வச்சார ஒழிய உளுந்தங்களியோ அந்த அரிசிமாவுகளியோ வைக்கலை. அதனால் திருவாதிரை அன்னைக்கு கேப்பக்களி தான் நடராஜருக்கு வச்சு சிவபக்தர் வழிபட்டதை மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நிகழ்ச்சி கடைபிடிக்கும். காரணம், மார்கழி மாதம் பனிக்காலம், கேப்பை சேர்ந்த உடம்புக்கு நல்லது, உணவே மருந்து. இந்த அடிப்படையில் தான் பௌர்ணமி விசேஷங்கள் அனைத்தும் பௌர்ணமி நாட்களிலே வருகிறது. இது அன்னதான அடிப்படையில் பௌர்ணமி நிகழ்வுகளை உணவே மருந்து என்று ஆன்மீக முத்தமிழில் நடைபெற்று வருகிறது. இது வளர்பிறையில் வரும் 14 திதி, தேய்பிறையில் வரும் 14 திதி. இயற்கை அடிப்படையில் 14 முறை சூரியன், சந்திரன், பூமி இடம் விட்டு இடம் பெயர்வதை தேய்பிறை என்றும், வளருவதை நெருங்கி வருவதை வளர்பிறை என்றும் குறிப்பர். மனித குலம் தேக அடிப்படையில் ஒருவர் உயிர் பிரியும் போது அமரராகிறார். அப்போ தேய்பிறையை அமரபட்சியம் என்றும், குழந்தையிலிருந்து வளரும்போது பூர்ணமும் வளர்கிறார். இதை பௌர்ணமி என்பதால் பூர்ணபட்சம். இயற்கைத்தன்மையில் தேய்பிறை வளர்பிறை, மனிதகுல அடிப்படையில் அமரபட்சம் பூர்வபட்சம். தேவர்கள் தலைவர் கிருஷ்ணன், அசுரர்களுக்கு தலைவர் சுக்லாச்சாரியார். தேவர்களுக்கு பலம் குறைவு, அதனால் தேவர்களுக்குரிய தலைவர் கிருஷ்ணரை கிருஷ்ணபட்சம் என்று தேய்பிறையையும்,
அசுரர்கள் தலைவர் சுக்லாச்சாரியா. அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி. அதனால் வளர்பிறையை சுக்லபட்சம். இயற்கைத் தன்மையில் தேய்பிறை வளர்பிறை. மனிதகுலத்தன்மையில் அமரபட்சம் பூர்வபட்சம். தேவர்கள் அசுரர்கள் தன்மையில் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம். உண்மையில் நாம் வான்வெளியில் காண்பது இருட்டு என்பதை அமாவாசை என்றும், பௌர்ணமி என்பது வளர்பிறையை பௌர்ணமி என்றும் 4 விதமாக இதை ஆன்மீக முத்தமிழில் குறிப்பிட்டு உள்ளனர். மீண்டும் ஒருமுறை நினைவுக்காக, இயற்கைத் தன்மையில் தேய்பிறை வளர்பிறை. மனித குல வளர்ச்சி தளர்ச்சி முறையில் இறப்புக்கு தளர்ச்சி அமரபட்சம், வளர்ச்சிக்கு பூர்ணபட்சம். தேவர்கள் அசுரர்கள் பலம் குறைவு கிருஷ்ணபட்சம். தேவர்கள் பலம் கூட சுக்லபட்சம். வானில் காண்பது அமாவாசை பௌர்ணமி. இந்த அடிப்படையில் 16 திதிகளையும் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று, அதாவது இந்த 14 திதிகளும் உடம்புல படும்போது அதை வெளியேற்றணும். பெருன்னா மகப்பேறுன்னா வெளியேற்றுறது. அதுக்குள்ளே உணவு வகையை சாப்பிட்டா தான் வெளியேறணும். 16 வகை செல்வம் கிடையாது. இந்த 16 வகையான திதியை குழந்தையிலிருந்து முதியோர் வரை பெறும்போது உடலில் சில பிணிகள் ஏற்படும். இதை உணவே மருந்து என்ற அடிப்படையில் வெளியேற்றுவது. 16ஐயும் பெற்று, பெருனா வெளியேற்றுறது. மகப்பேறுனா வெளியேற்றுறோம்ல சிசுக்களை, அந்த அடிப்படையில். பெருனா அந்த ரூணா வரும். அந்த அடிப்படையில் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. இது வாழ்வாத்திற்குள்ள உணவே மருந்து அடிப்படை. அடுத்தது, குழந்தை பிறக்கும்போது உடலில் தளர்ச்சி வளர்ச்சி ஏற்படும். குழந்தை உருவானதிலிருந்து இதை தான் பெத்தும் 16 செத்தும் 16பாங்க. குழந்தை பிறக்கும் போதும் உடல் வளர்ச்சி தளர்ச்சி ஏற்படும். ஒரு உறவுகள் இறக்கும் போதும் அவர்களை இறந்ததுக்கப்புறம் 16 நாட்கள் கழித்து தான் விசேஷங்களை பண்ணணும். ஏன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும். குழந்தை பெறும்போது பெத்தும் 16, அதே குழந்தை முதிர்ச்சி அடைந்தோ நடுத்தரத்தில் இறக்கும்போது செத்தும் 16. இதைத்தான் அந்த 14 வகை திதியை பெத்தும் 16 செத்தும் 16. அந்த பிணியை நீக்குவதற்குத்தான் 2வதாக சொன்ன பழமொழி 16ம் பெற்று. தட்பவெப்பநிலை 16 தன்மையிலும் உள்ள வாங்கும்போது உடலில் உபாதைகள் ஏற்படும். அதை வெளியேற்றணும். அதை தான் 16ம் பெற்று பெருவாழ்வு. வெளியேற்றினா தான் வாழ்வு, இல்லைன்னா நோய் நொடி என்று இருப்பணும். இந்த அடிப்படை உணவே மருந்து என்ற அடிப்படையில் தான் ஆன்மீக முத்தமிழில் அன்றே வழிபாட்டு முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. ஆன்மீகம் வேறு, தமிழ் வேறு இல்லை. ஆன்மீகமே தமிழ், தமிழே முத்தமிழ். ஆன்மீகத்தில் முத்தமிழில் உள்ளதே ஆன்மீக முத்தமிழ் என்று முன்னோர்கள் மூதாதையர்கள் கணக்கிட்டுள்ளனர்.